அதில் பேசும்போது கூட அன்புமணி அவர்கள் சொன்னாங்க, நான் வந்து அத்துமீறு அப்படின்னு மற்றொரு தலைவர் மாதிரிலாம் பேச மாட்டேன், நல்லா படிங்க, வேலைக்கு போங்க, அதை தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல சீன்றாரா திருமாவன் நினைக்கிறீங்களா? இல்லை, சீன்றான்றதை விட அவ்வளோதான் அவரோட புரிதல்னு எடுத்துக்கணும். ஏன்னா இது தொடர்பாக வந்து ஏற்கனவே பல முறை விமர்சனங்கள் வந்து அதுக்கு வந்து விளக்கம் கொடுத்தாரு. இன்றைக்கி கூட வந்து தலைவர் எழுச்சி தமிழர் அதுக்கு வந்து சொல்லியிருக்காரு. நீங்கள் அது வந்து ஒரு சமூகத்தை, நீங்கள் இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் அத்துமீற வேண்டும், திமிரி எழ வேண்டும், திருப்பி அடிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை அவர். அடக்கப்படுகிறவர்கள், ஒடுக்கப்படுகிறவர்கள், அதாவது ஒடுக்குமுறைக்கும் அடக்குமுறைக்கும் ஆளாகக்கூடியவர்கள் அதை அப்படியே சகித்து கொண்டு அதை வந்து உள்வாங்காமல் எதிர்த்து போராட வேண்டும் என்கிட்ட ஒரு போராடும் மனநிலையை வந்து உருவாக்குறதுக்காக சொல்லப்பட்ட முழக்கம் அது. அது வந்து பல தடவை சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி வந்தால் கூட அந்த முழக்கம் அவங்களுக்கு பொருந்தும். அவங்கள ஒரு வேளை வந்து அரசு நெருக்குறாங்க, அடக்குமுறையை பயன்படுத்துகிறாங்களோ அவங்களும் கூட வந்து அத்துமீற வேண்டிய சூழல் வரும்.